தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எந்த இதயம் கொண்டு வெயிட் பண்ண சொன்னேன். சாரி, 6 மாசம் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. 6 மாசம் போனா என்ன, 1 வருஷம் போனா என்ன, எப்படியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. எனக்கு அதுவே போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதை என்ஜாய் பண்ண தானே இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். டேய் லூசே, ஹோட்டல்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்க பத்தியா? உன்ன மாதிரி ஒரு லூசு எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன அப்படியே சைடு கேப்ல நிறைய லூசு போடுறேன்? நான் அப்படிதான் போடுவேன். ஏன் சக்தியில அப்படிதான் போடுவேன். உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேனியா. ஏன்னா யாருமே இல்லாமல் ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதாவது பொண்ணுங்களுக்கு பேரண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு பொண்ணுக்கு தாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் உனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ரெண்டுமே இல்லாமல் தனக்கே தன்னோட லைஃப்பை வாழணும்னு வாழ்ந்து வந்திருக்கேன். உனக்கு இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூன் எங்கே போகலாம்? டேய் மக்கு மக்கு மடசாம்பிராணி, அது எப்படா எல்லா ஆம்பளை பசங்களுமே இந்த விஷயத்துல சரியா இருக்கீங்க? நீ அவன் தானா? ஏய், என்னடி இவ்வளவு கேவலமா நினைக்கிற? சீ, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதான் கேட்டேன். இல்ல உனக்கு இது பிளான் இல்லைன்னா நான் போடுவேன் பிளானு. அதுக்காக. ஓ, பிளான் போட போறீங்களா? உன் பிளான்ல மண்ணெண்ணெய் ஊத்திடுவேன் என்ன, ஆளும் மூஞ்சியும். அதெல்லாம் கிடையாது. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர் ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாமே. அதுக்குள்ள என்ன ஹனிமூன் அதெல்லாம் வேணாம். ஏம்மா, இன்னும் கழுத்துல தாலியே கட்ட விடல, அதுக்குள்ள ஹனிமூன் ரேஞ்சுக்கு போய் குழந்தை குட்டியெல்லாம் போறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். கொழுப்பு தான் உனக்கு, அதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ மன்னிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல கொண்டு வந்து ஊத்திட்டேன். சாரி, நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். சாரி. அறிவு இல்லையா? ஹோட்டலுக்குள்ள வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க. இடியட். சாரி, மன்னிச்சுக்கோங்க, தெரியாம கொட்டிடுச்சு. இட்ஸ் ஓகே. இங்கே ரூம் இருக்கு, அங்கே போய் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஐம் ரியலி சாரி. அதை ஒன்றும் நீ சொல்ல தேவையில்ல, சரியா? எனக்கு பார்த்துக்க தெரியும். இடியட். சக்தி, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன். அவங்க கூட இருக்கிற ஒரு பாக்கி எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும், அதாவது என்ன மாதிரி அனாதையாக இருக்கிற பொண்ணுங்கள்ல. ஏய், எதுக்கடி அனாதங்கிற? நான் இருக்கேன்ல, அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இருடா, முழுசாக சொல்ல விடு. என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு, அதாவது பொதுவாக பொண்ணுங்கனாலே தங்களோட லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எனக்கும் அப்படி தான் நிறைய ஆசை இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனை இப்போ என் லைஃப்பில் பார்ப்பேன் தான் இருந்தேன். ஆனால் நீ அந்த பர்சனாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஓ ஷட், சரி நமக்குனே வந்து சேருவானுங்க போல. ஐயோ, வெளியவும் தண்ணி வரல. இப்படி இப்போ இந்த ரூமில் அலசிருந்த. அவ்வளோதானே, எல்லா ட்ரீமையும் எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுறேன். நிறைவேற்றுறதானே நான் இருக்கேன், வேற எப்படி? தெரியும், நீ நிறைவேற்றுவேன்னு. சரி, ஓகே. நம்ம 2 பேரும் விளையாண்ட விளையாட்டுல கையில ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். இதுக்கே எப்படின்னா இன்னும் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய இருக்கு. நீ இனியும் பத்தி தெரியாம இருக்கு பேபி, போக போக தெரியும். ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே தண்ணி வரல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு. உங்களுக்கு அவசரம்னா பக்கத்தில் ரூம் இருக்குது, அங்கே வேணால் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கடவுளே, நான் வர நேரம் அப்படி இருக்கணுமா? ரூம்ல யாராவது இருக்காங்களா? இல்லை, அந்த ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அன்வான்டான ஒரு ரூம் தான். அதாவது இங்கே எதுவும் தண்ணி இனி வரல, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னு வந்து அந்த ரூமில் போய் ஏதாவது பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அந்த ரூம் வச்சிருக்காங்க. அங்கே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. எப்படியும் தண்ணி மேலே ஏறி வரதுக்கு லேட் ஆகும். அதனால உங்களுக்கு அவசரம்னா அங்கே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓ, தேங்க்யூ. எப்பா, எப்படியோ ஒரு வழியை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சாரி வேற கீழே அட்ஜஸ்ட் ஆகலை. ஓகே, அதை பண்ண. பின்னு வேற கழண்டுட்டே இருக்கே. சரி, மொத்தமாக கழட்டிட்டு இன்னொரு தடவை கட்டிடலாம். ஒரு வழியை கழட்டியாச்சு.
அச்சோ சாரி 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 வெரி சாரி, மன்னிச்சுக்கோங்க சாரி. ஐயோ சாரிங்க, ரியலி சாரி. நீங்க உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி வெரி சாரி. நான் வெளியே போறேன். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சக்தி, நீங்க எதுக்கு இப்ப ரூம்குள்ள வந்தீங்க? ஐயோ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணதாங்க உள்ள போனேன். அங்க தண்ணி வரல, இந்த ரூம்ல தண்ணி வரும், அங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அங்க ஒரு ஆள் சொன்னாங்க. அதுக்குள்ள உள்ள வந்து நீங்க உள்ள வந்தது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு ஒரு வேலை கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தா ஐ எம் ரியலி சாரி. நான் உடனே திரும்பிட்டேன். இன்னும் என்ன பண்றான்? சரி, நம்மளே இவ்வளோ நேரமா ஐஸ்கிரீம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. மானே இரு வந்து வச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட சாரியில் ஒரு மெண்டல் ஜூஸ் கொட்டி விட்டுட்டான். நானும் உங்களை மாதிரி தான் இந்த ரூம் வந்து அன்வான்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். அப்போது சாரி இதை அடித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பின்னு இதாச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் போங்க, இங்கேயும் உங்களை தேட போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வேணும்னு பண்ணலை. என் கேரக்டர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஐ எம் ரியலி சாரி பவி. ஏய் பார்த்து பார்த்து. Excuse me. சக்தி, நான் உங்ககிட்ட வந்து இதை எதிர்பார்க்கலடா. என்ன நீ ஏமாத்திட்ட அம்மா. சாரி. ஏ சக்தி, இவன் நம்மளை தொட்டும் போது ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சுல. என்னமோ இருக்கு இந்த சக்தி கிட்ட. அதான் இனியா விழுந்துட்டான். இனியா? இனியா சக்தி, இனிமே என் பேரை சொல்லக்கூட உனக்கு தகுதி இல்லை. ஏண்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பழகிருந்தேன்னு சொன்னா நான் அவனை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேனே. ஐயோ இனியா, தப்பா நினைச்சிருப்பேன். வாமா, இந்த கூடவே இருந்து குழி பறிக்கிறது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. எத்தனை நாள் உங்க ரெண்டு பேத்துக்கு இப்படி பழக்கம் இருக்கு? சொல்லுடா சொல்லுடா ராஸ்கல். ஏய் சைக்கோ மாதிரி பேசாத. லூசாடி நீ. உன்ன என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதான் பாத்துட்டேனே, போற அவசரத்துல கதை ஒழுங்கா போட்டாம போயிட்ட போல. கதவு திறந்து இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏண்டா உனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு காதல் தான் தேவைப்பட்டுச்சா? ஏண்டா 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 ஏமாத்துன? ஏய் என்னடி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க? திருத்தடி, நீ பேசாத. என் வாழ்க்கையே போச்சு. என்ன ஏமாத்திட்ட. ஐயோ, இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமதான் யாரு மேலுமே அன்பு வைக்காம இருந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொன்னேன்லடா, எனக்கு அப்பா அம்மானு யாருமே இல்லை, உன்னதான் எல்லாமே நினைச்சேன்னு. ஏண்டா ஏமாத்துன ஏண்டா ஏமாத்துன? நரக வலிடா. இனியா தப்பு தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. இனியா நீ என்ன பார்த்த உள்ள? இங்க பாரு, ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன். அங்க தண்ணி வரல, இந்த ரூம்ல தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, அங்கதான் போனேன். இந்த பொண்ணு உள்ள நின்று எனக்கு தெரியாது. ஏன்னா சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியாதனமா உள்ள போயிட்டேன் நானு. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. கீழே விழுக போனாங்க, தாங்கி பிடிச்சேன். மத்தபடி ஒண்ணுமே உள்ள நடக்கலடி. ஓ, ஹேண்ட் வாஷ் பண்ண வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு சக்தி. அது வரைக்கும் உள்ள எதுவுமே நடக்கல. ஏய் நீ சொல்லுடி, உள்ள எதுவுமே நடக்கல. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சாரி பின்னு கலண்டுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சக்தி உள்ள வந்தாரு. மற்றபடி வேற ஒன்றும் எங்களுக்குள்ள நடக்கலையே. நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன இவ்வளோ சந்தேகப்படுற நீ? நீ பேசுறத பார்த்தா என்னமோ சக்திக்கு எனக்கும் நடுவில் கள்ளக்காதல் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. என்னமோ நானும் சக்தியும் உள்ள நெருக்கமா இருந்த மாதிரி பேசுற. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உள்ள என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்க. அதான் சக்தி, உள்ள என்ன நடந்துச்சோ அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் தேவையில்லாம எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை மூட்டி விடாத. அவளே ஃபர்ஸ்ட் உண்மை என்ன தெரியாம பேசிட்டு இருக்கா. அவ்வளவுதான் உனக்கு. என்ன அவ்வளவுதான் எனக்கு? உள்ள என்ன நடந்துச்சோ அதுதான் சக்தி சொல்லிட்டு இருக்கேன்.
என்னடா நாடகம் நடிக்கிறியா? என்ன சொன்னாலும் நம்பிடுவா? நம்ம வைக்கிறத சட்டம் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்னோட கேரக்டர் பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 8 மாசம் என் கூட பழகி இருப்பியா? இந்த 8 மாசத்துல கேரக்டர் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன விட பொண்ணுங்களோட கேரக்டர் பத்தி உனக்கு என்ன தெரியுமா? ஏண்டா ஏண்டா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்ச? உனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு அவ கூட போயிருந்துக்கலாம்ல. ஏண்டா என்ன மாத்தன? ஏய் இனியா, அவன் லூசு மாதிரி உடனிட்டு இருக்காடி. ஏய் சரி, அதை விட நீ என்ன நம்ப மாட்டியா? நம்ம தான் லவ் பண்ணியா? ஏய் சத்தியமா ஒண்ணுமே இல்ல இனியா. உனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? ஏய் நிறுத்துடா. உண்மையா நடந்ததுக்கு எதுக்குடா நீ போய் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்? அதான் சொல்றல்ல. டைரக்டா சொல்லனாலும் இன்டைரக்டா சொல்றல்ல. அதுலயே புரியுதுடா எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லுங்க. இங்க வந்து தெரிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. நீ அவன் ஃப்ரெண்டு தானே? அது கூட உனக்கு இல்ல என்ன? சக்தி, நானும் உள்ள என்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னேன். என்ன அதாவது அவ தாட் அப்படிதானே இருக்கு. என்னமோ நீயும் நானும் உள்ள நெருக்கமா இருந்த மாதிரி அவ சொல்றா. அதைத்தான் நானும் சொன்னேன். இங்க பாரு, ஜஸ்ட் ஃபார் அவர் கையை மேல வச்சாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஓகேவா? வெக்கமா இல்லை உனக்கு இதை சொல்றதுக்கு? ஏண்டி, ஒரு பையனோட பார்வை தப்பா பட்டாலே ஒதுங்கி போகிறடி பொம்பளை பிள்ளைங்க. ஆனா நீ இங்க பாரு சக்தி, செட் ஆகாது. போதும், உன்னை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி இருந்திருந்தீங்கன்னா என் வாழ்க்கையே போயிருந்திருக்கும். அந்த கடவுளை பார்த்துதான் இப்படி ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறேன். போது சக்தி, இனி நீ யாரோ நான் யாரோ உன் லைஃப்ல இனியா இல்ல. இனிமே என் லைஃப்ல சக்தின்னு ஒருத்தருக்கு இடமே இல்ல. இனாஃப் இனியா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத இனியா. என்ன நீ இப்படி நேர்ல பார்த்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உள்ள என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரியுமா உனக்கு? எதுவுமே தெரியாம உன் பாட்டுல பேசிட்டு இருக்க. என்ன இனியா உனக்கு பிரச்சனை? போ நீ நிறுத்துடா முதல்ல. நீ பெரிய யோகியமானவ. ஏன் உள்ள என்ன நடந்துச்சு நான் படம் போட்டு உனக்கு வரைக்கும் காமிக்கணுமா? அதான் சொல்றேன்லடா, இதுக்கு மேல என்னடா வேணும்? இங்க பாரு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டடா. உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் வரேன். குட் பை. இனியா, இப்படி சந்தேகப்படுற கூட நீ வாழ்ந்துதாகணும். ஏய் நிறுத்தடி. என்ன இங்க வந்து அவகிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? உள்ள என்ன நடந்துச்சு அதை உன்னால சொல்ல முடியாதா? இங்க பாரு, அவ ஃபர்ஸ்ட் குழம்பி போய் தான் இருந்தா. நீ ரொம்ப அவளை எச்சா குழப்பி விட்டு இருக்க. ஏய் உனக்கு நான் என்னடி பாவம் செஞ்சேன்? அவ உன் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் நிறுத்துடா, நீ பெரிய யோகியமானவன். நான் கீழே விழுந்தோடனே தாங்கி பிடிச்சோன்னு உன் கை என் கணத்துக்கு வரல. உண்மையா லவ் பண்றவன் என் கணத்துக்கு கையை கொண்டு வருவானா? எது கொண்டு வந்த? இடியட் மாதிரி பேசாத. நான் அப்படி கொண்டு வந்தனா? இங்க பாரு, நீ கீழே விழுந்தே உனக்கு தாங்கி பிடிச்ச அவ்வளவுதான். மத்தபடி என் மனசுல ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா? நீ அப்படியே மேல கையை கொண்டு வரவும் தான் நான் ஒதுங்கி வந்துட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. மரியாதை அவளுக்கு உண்மை என்னன்னு புரிய வை. ஐ டோன்ட் கேர். நான் யார்கிட்ட ஏமாத்த போயிருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. நான் உயிரா நினைச்சேன் என் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நீதான் எனக்கு எல்லாம் நினைச்சேன்னு. என்னை எப்படிடா ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? இனியா இங்க பாரு, தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறடி. சத்தியமா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை. நிறுத்து சக்தி, தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை பண்ணவே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு சுலபமான காரியம்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கண்ணால பார்த்தேன்டா, அது பார்த்துட்டு நான் உயிரோட நிக்கிறேன்னா. ஐயோ, இங்க பாரு, வாழ்க்கையில யார வேணாலும் மன்னிக்கலாம். ஆனா நம்பிக்கை துரோகம் இருக்கு பத்தியா? அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் ஒரு கொடிய நோய். நம்ம யார நம்புறோமோ அவங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்தி முதுகுல குத்தும் போது எப்படி தெரியுமா வலிக்கும்? அது நீ எனக்கு பண்ணிட்டு இல்ல, உங்ககிட்ட இருந்தது எதிர்பார்க்கலடா. ஏய் இனியா, கண்ணு சக்தி, என் பக்கத்துல வராத. ஏய் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. ஏய் நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கல. அவ எதுக்கு அப்படி மாத்தி சொன்னான்னு தெரியல. உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு தெரியாதா? சரி என்ன விடு, நான் உனக்கு லப்பரா வர போறேன் தான். எல்லா லப்பர் மேலையுமே நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி என்ன விடு, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் எதுக்கு போய் சொல்றான்னு எனக்கு தெரியலடி. இங்க பாரு நீயா, என்னை நம்ப மாட்டியா? நம்புறதுக்கு நீ என்னடா காரியம் பண்ணுன? எப்படா நம்ப மாட்டியான்னு கேக்குற? ஐயோ கடவுளே, தள்ளி போ, தள்ளி போடா. முடியாதுடி, நான் தப்பே பண்ணாம எதுக்கடி தண்டனை அனுபவிக்கணும்? நான் தப்பே பண்ணலடி, நம்ப என்னைய. தப்பு பண்ணாதவன் பண்ணல தான் சொல்லுவான். ஆனா
அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வலிக்கும். இனிமே நீ யாரும் நான் யாரோ சக்தி, லெட்ஸ் பிரேக் அப். இதுக்கு மேல நம்ம ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து கொண்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம் செஞ்ச காதல் நினைச்சு நிக்கணும்னு அவசியம் இல்லை சக்தி, அவசியம் இல்லை. போயிரு, என் லைஃப்பை விட்டு போயிருடா. இனி நீ எனக்கு வேணாம். இனி உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே கோபம் கோபமா வருது. உன் மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சோ அத்தனையும் கோபமா மாறிடுச்சு. இனிமே நீ எனக்கு வேணாம். என் லைஃப்பை விட்டு போயிடு. ஐ லவ் யூன்னு சொன்ன வாயாலே ஐ ஹேட் யூன்னு சொல்ல வச்சுட்டே. அம்மா, எனக்கு அப்பா அம்மானு யாருமே இல்லடா. உன்னை நானே எல்லாமே நினைச்சேன். ஏன்டா என்னை ஏமாத்தின? உனக்கு இதுதான் முக்கியம்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் லைஃப்ல நான் வந்திருக்க மாட்டேன்ல. என் வாழ்க்கையில வந்து எனக்கு வலியவே தர்ற. என்னால இந்த வலியை ஏத்துக்க முடியல. நான் எப்படி இதை மாற போறேன்னு எனக்கு தெரியல. வேணாம் சக்தி, நீ போயிடு. திரும்ப திரும்ப உன்னால காயந்தான் படுவேன். இனி நீ எனக்கு வேணாண்டா, போயிடு. இந்த உலகத்துல எந்த பொண்ணு எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாளான்னு தெரியல. ஆனா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா அது எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டில்ல. வேணாம் சக்தி, நீ போயிடு. நீ எனக்கு வேணாண்டா, நீ போயிடு சக்தி. ஏ இனியா, காதல் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு நீதான் புரிய வச்ச. அது எவ்வளவு வலிய தருன்னு நீதான் புரிய வச்ச. அம்மா, இந்த நிமிஷம் என் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன். மனசு பூரா வலிக்குது. வேணாம் சக்தி, இனி நம்ம ரிலேஷன்ஷிப் இப்படி போறது எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கலடா. நீ போயிடு. இனி என் லைஃப்ல சக்தின்னு ஒரு ஆள் இல்ல. நான் எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறேன். நீ போயிடு, நீ போயிடு. அவ்வளோதான். லெட்ஸ் பிரேக் அப் சக்தி. ஐ ஹேட் யூ. உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் மூஞ்சியை பார்த்தாலே கோபமா வருது. அழகான போல இருக்கு. இதுதான் உன் முடிவா? ஒண்ணு புரிஞ்சிருச்சுடி. அதாவது இதுதான் உண்மைன்னு உங்ககிட்ட சொன்னா அது புரிஞ்சுப்பாங்க. இல்ல இது உண்மையே இல்ல, நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு போய் சொன்னா என்ன சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க கன்வெர்ட் பண்ணி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்தா அதை விட கேவலமான ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா லவ் வந்து ஒரு ஃபீல். அந்த ஃபீல் உணர்ந்து யார் மேல வருதோ அவங்க ரொம்ப லக்கி. நானும் லக்கி தான் நினைச்சேன். ஆனா உன்ட்டு இப்படி ஒரு ஸ்பீச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அப்ப என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறது அவ்வளவுதான் இல்லையா? எப்படி இப்படி பேசுறதுக்கு மனசு வருது? பிடிக்கலன்னு சொல்றியே, எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அப்ப ஏன்டி என் லைஃப்ல வந்த? நான் பாட்டுல ரெடி இருந்தேன். ஏன் வந்த? எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற. அப்ப என் காதல் உனக்கு அவ்வளவு சீப்பா போச்சுல. நான் தான் சொல்றேன்ல. ஆனா ஒண்ணு, ஒருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய பெயின், எவ்வளவு பெரிய வலின்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உனக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு விருப்பம் இருந்தா இதுக்குள்ள இரு, இல்லையா போயிடு. ஆனா ஒண்ணு, உண்மை தெரிய வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, உன்னை வச்சிருந்த மனசுல இன்னொருத்தைய நினைச்சு பப்பேன் மட்டும் நினைக்காது. உங்களோட பழகினது 8 மாசம் நானாவே இல்லை. என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருந்தேன். ஆனா திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமா அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, அக்செப்ட் பண்றதான லைஃப். ஓகே, ஓ முடிவை நீ சொல்லிட்ட. போ. என்ன பிடிக்கலன்னு சொல்லுவா. இதான இங்க கிஸ் பண்ண சொல்லுடி. கிஸ் பண்ணியா ஐ லவ் யூன்னு சொன்னில்ல, அந்த வாய் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. சரிடி போ. பிடிக்காத ரிலேஷன்ஷிப்குள்ள தொடர்ந்து கொண்டு போனா ரொம்ப கேவலமா இருக்கும். சொன்ன ஒரு வார்த்தை. நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் திரும்ப தொடர்ந்து போனா அதை விட அசிங்கம் இல்லைன்னு
உண்மைதான், நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அதான் போடி போ. ஆனா ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கும் நான் இருப்பேன். என்ன, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா நான் தப்பே பண்ணல. தப்பு பண்ணாம தான் இப்ப இந்த அண்ணன் நீ அனுபவிக்க போறேன். பரவாயில்லடி, அனுபவிச்சுக்கிறேன். சரி நீயா, நீ போ. உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. ஐ ஹேட் யூ. இனி உன் மூஞ்சிலே பிடிக்க மாட்டேன்டா. அம்மா. குட் பை சக்தி. குட் பை. கனவே நீ நான் விழிக்கவில்லை, தலைவா என்றே நினைக்கவில்லை, மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை, தொலைந்தேன் தனியே யாருமில்லை, நீ நிஜம்தானா இல்லை நிழல்தானா, பதில் கேட்கிறேன் கிடைக்காதா, நம் ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன், என்னை தேடியே திரும்பாதா. தமிழ் கையெழுத்து போடாது. அண்ணா, சரியா? மிஸ்டர் செலியன், என்ன எது கையெழுத்து போடக்கூடாது? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்க இழந்துட்டீங்க. இந்த வீடு இப்போ அரசாங்கத்துக்கு சொந்தமாகணும். இனாஃப் மகேந்திரன். யார் சொன்னா நான் பேசக்கூடாதுன்னு? நான் பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை, எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என் புருஷன் தான் இந்த வீட்டுக்கு முதலாளி மாதிரியும், கேசி இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கு எம்டியாகவும் இருந்தார். ஸோ என் புருஷன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகேவா? என் புருஷனும் இந்த சோஷியல் மீடியாவில் வளர்ந்தவர் தான். ஓகே, அதனால் உங்கள் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு. அண்ணா, அண்ணா, அண்ணி, அண்ணி, அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அண்ணி. அண்ணி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வீட்டை விட்டு அனுப்புறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு உணர்ந்துட்டேன் அண்ணி. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. காலைல விழுந்தா எனக்கு மன்னிப்பே கிடையாது. தேவையில்லாம எங்க அக்கா பேச்ச கேட்டு ஆட்டமா ஆடி எனக்கு நானும் தெருவுல வந்து நிக்கிறேன். அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய் தமிழ், எந்திரிங்க. என் காலில் போய் எந்திரிங்க தமிழ். அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். எந்திரிங்க. இல்ல அண்ணி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உங்க காலில் விழுகிறது கூட தகுதியானவனான்னு தெரியல. என்ன அந்த அளவுக்கு உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஸோ சரி, நான் மன்னிக்கிறேன். எந்திரிங்க. முதல்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அம்மா எங்க போற? இல்லடி. டே டே டே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அன்னைக்கு அந்த பேச்சு பேசுன, இப்ப போய் வெக்கமே இல்லாம காலில் விழுந்துகிட்டு இருக்க. ஏண்டா அடிக்கலாம் செஞ்ச, என்ன பேச்சு பேசுன? வெக்கமான எதுவுமே இல்லாம திரும்ப போய் காலில் விழுகிற இடத்தையும் உதித்துவிட்டு. இங்க பாரு, எதுவும் பேசாத. நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அமைதியா போயிரு. உன்னாலதான் இன்னைக்கு இங்க நடு தெருவில் வந்து நிக்கிறோம். பேசாம இரு. ஏன் நான் பேசக்கூடாது? நான் பேசுவேன். என்ன எதுக்கு பேச வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா உன்னை நினைச்சா எப்படி சொல்றது, எனக்கு கேவலமா இருக்குடா. எப்படிலாம் நடந்துகிட்டு இப்ப வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்க? முன்னா செவல் பேந்துரும். வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. என்ன மூஞ்சியும் முகரையும் உன் பேச்ச கேட்டு தாண்டி இன்னைக்கு நடுத்தவன் நிக்கிற உங்க குடும்பமே.
உன் பேச்ச கேட்டு சொத்து அது இதுன்னு தேவையில்லாம அண்ணிய பத்தி ஒண்ணா எனக்குள்ள திணிச்சு விட்டு நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவங்களே பிரிச்சு விட்டு இப்ப வீடு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீதான். ஆபீஸ இப்ப சீல் வைக்கிறதுக்கு காரணம் நீதான். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். என்னடா என்ன பழசெல்லாம் மறந்து போச்சோ? என்னைய அடிச்சுட்டு பேசுறா மலப்பட்டு எல்லாம் மாறிடுமா? இல்ல தெரியாம கேக்குற. என்னைய அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, நீ அடிச்சுக்கோ. ஆனா அன்னைக்கு எவ்வளவு பேச்சு பேசுற, இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமா சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா அவர் என் அண்ணன். சரியா? நீ அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு உரிமையுமே அவனுக்கு கிடையாது. என்ன அக்கா மாதிரி நடந்துக்கிறியாடி நீ? நீதான் அக்கா அவனுக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பாரு, என்னதான் சண்டை போட்டாலும் எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா நீ மொத்தத்திலே குடும்பத்தை பிடிச்சோன்னு நினைச்சவ தானே? சூப்பர்டா. சரியா? என்னத்த போட்டு மயக்கன வேற லெவல்ல பேசுறானே. சரி அப்புறம் அண்ணி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என் புருஷனை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அக்காட ரைட்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறுறதுக்கு அவனை சுற்றி இருக்க சூழல் தான் காரணம். ஆனால் அவன் எப்போதுமே கெட்டவன் கிடையாது. என்ன, அவன் நல்லவனாக தான் இருந்தான், அவனோட சூழல் அவனை கெட்டவனாக மாற்றிருச்சு. அதுக்காக அவன் எப்போதுமே கெட்டவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல சூழல் வரும்போது, அதாவது நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க நல்லவங்களா இருக்கும்போது அவங்க மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால இப்போ தமிழ் மாறிட்டாரு. உண்மை என்னன்னு புரிஞ்சு. ஓகேவா? இதுல தேவையில்லாம என் புருஷனை பத்தி இழுக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. என்னடி ஓவரா பேசுற? எழில்மா அப்படி பேசக்கூடாது. நிறுத்துறியா கொஞ்சம்? சும்மா வாய்க்கு வந்ததும் அடிச்சு விட்டுட்டு இருக்க. என்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் இப்படி பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். என்ன, நல்லா இருந்த குடும்பத்துல குட்டை கிளப்பி விட்ட நீ தானே. அதுக்காக அந்த குடும்பம் எப்போதுமே பிரிஞ்சு உடஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. என்ன, எப்பயாவது ஒரு தடவை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்கு. சரி, உன்கிட்ட பேசுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்? அங்க நிக்கிறீங்களே. மிஸ்டர் செரியன், உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை இங்க சால்வ் பண்றதுக்கு இது நேரம் கிடையாது. ஓகேவா? நீங்க எங்கேயோ வந்து சால்வ் பண்ணுங்க. ஆனா இப்ப அவரை கையெழுத்து போட சொல்லுங்க. ஓகேவா? கையெழுத்து போட்டுட்டு வீட சீல் வைக்கணும். எனக்கு வேற வேலை இல்லையா? மிஸ்டர் மகேந்திரன், ஷட் அப். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அதாவது உங்க வேலையை நீங்க சரியா தான் செய்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆபீஸ மட்டும்தான் உங்களால சீல் வைக்க முடியும், வீட்டை சீல் வைக்க முடியாது. ஏன்னா ஒரிஜினல் பத்திரம் என் பேர்ல இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கணும் தான் நான் வீட்டை விட்டு போற அந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த வீட்டோட ஒரிஜினல் பத்திரத்தை என் பேர்ல வச்சிருக்கேன். அதாவது அந்த வீட்டுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்க என்னதான் வந்து கேட்கணும். எதுக்கு அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன, இப்ப 10 லட்ச ரூபாய் பணம் வச்சா அந்த வீட்டை விடுவீங்கல்ல? சொல்லுங்க. வாட்? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? புது ட்விஸ்ட்லாம் கிடையாது, ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த ஒண்ணுதான். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் முன்னையே எல்லாத்தையும் பார்த்து தெளிவா வச்சுட்டு போனேன். ஏன்னா என் தம்பியால அந்த ஆபீஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது ஒரு எம்டி சீட்ல இருந்துட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான பொறுப்புகள் வேணும். அதுக்காக என் தம்பி கிட்ட திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்ன, திறமை இல்லாம இருக்கதான் செய்யுது. ஆனா அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற விதம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும்னு தான் முன்பே எங்க வீட்டோட பத்திரத்தை என் பேர்ல வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த வீட்டுக்கு ஆபீஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னாலோ இல்ல வீட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னாலோ நீங்க என் கிட்ட தான் வரணும். என்ன கான்டாக்ட் பண்ணணும். என்ன பண்ணாம எதுக்கு என் வீட்டால வெளியே அனுப்புறீங்க? நியாயப்படி இதை நீங்க செய்யவே கூடாது. என்ன, நான் உங்க மேல கேஸ் போடுவேன். பரவாயில்லையா? இது எங்க வீடு. உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் வச்சா நீங்க பேசாம போயிடுவீங்கல்ல? ஆமா, எங்களுக்கு தேவை வீட்டோட காசு. அதாவது ஆபீஸ்க்கு சீல் வச்சிட்டோம். அது நீங்க எப்படி உங்க திறமையை யூஸ் பண்ணி இந்த ஆபீஸை வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வீட்டுக்கு 10 லட்ச ரூபாய் காசு வச்சா மட்டும்தான் உங்க குடும்பம் இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லையா முடியாது. எக்ஸ் ஓகே, 10 lakhs. அதாவது ஆபீஸ் மூலமா, ஏன் ஆபீஸ் மூலமா தான் என் வீட்டுக்கு நான் லோன் வாங்கினேன். ஓகேவா? அந்த லோன் காசை நான் கொடுத்துட்றேன். பட் ஆபீஸை எப்படி ஏன் கைப்பக்கிட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஆபீஸ் என்னோடது, சீல்டு வச்சது கவர்மெண்ட்ல இருந்து. ஓகே, அக்செப்ட் பண்றேன். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பை த பை, திரும்ப ஆபீஸை நான் கைப்பற்றினாலோ இல்ல என் ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலோ நீங்க திரும்ப இந்த மாதிரி சீல்டு வைப்பேன் இங்க வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ வரக்கூடாது. என்ன, இதை நீங்க செஞ்சீங்கன்னா மறுபடியும் நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன், ஹையரிங் போகும். எக்ஸ் ஓகே செரியன், உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. பை த பை, இப்போ நான் சொல்றதை கேட்டுக்கோங்க.
ஆனா இன்னும் 12 ஹவர்ஸ்க்குள்ள 10 lakhs நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். அதை நீங்க பண்ணாதான் உங்க குடும்பம் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லையா ஆபீஸ்க்கு சீல்டு வச்ச மாதிரி வீட்டுக்கும் சீல்டு வைப்பேன். அதுக்கப்புறம் ஆபீஸை கைப்பற்றுறது உங்களோட சாமர்த்தியம். ஓகே ஓகே 12 ஹவர்ஸ் என்ன இன்னும் 5 ஹவர்ஸ்க்குள்ள உங்க ஆபீஸ் தேடி பணம் வரும். இப்போ நீங்க கிளம்பலாம். அண்ணா அண்ணன் தம்பி பாசண்ணா என்னன்னே தெரியாம இருந்துட்டேன். இப்பதானே புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வர்றீங்கல்ல, இதுதான் அண்ணன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். உங்களை அசிங்கப்படுத்தி அண்ணி அசிங்கப்படுத்தி இதோ நிக்கிறாளே நாசமா போறவன் இவ பேச்ச கேட்டு மன்னிச்சிருங்க அண்ணன். டேய் அதெல்லாம் அண்ணன் எப்பயோ மறந்துட்டேன். என்ன அதெல்லாம் விட்டு தள்ளு, புரியுதா? அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் நினைக்கல. இனி அடுத்து வாழ போற லைஃப்பை பத்தி பார்க்கலாம், புரியுதா? இனி நம்ம ஆபீஸை எப்படி கைப்பற்றணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசனையா இருக்கணும், புரியுதா? சரிங்க அண்ணே. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. உந்தாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ நின்றேலும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ். கேட்டிங்களா? வாயில் புண்ணு இருக்கான். சரி ஓகே, ஒரு 5 எபிசோடு நினைக்கிறேன். இனிய சக்திவேல் ஃப்ளாஷ்பேக் தொடங்கியே ஒரு 5 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த 5 எபிசோடுமே வந்துட்டு மற்ற பேர்ஸ் வந்து காட்டவே இல்லை. எதனாலேன்னு சொல்கிறோம், ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து முழுமையாக எடுத்து காமிக்கணுன்னு தான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இன்னையோட முடிஞ்சு ஃப்ளாஷ்பேக்கு எதை ஸ்கிரிப்ட் பண்ணபடி எடுத்தாச்சு. நாங்களும் வந்துட்டு இதாகிடுச்சு. எதுவும் நினச்சிக்க வேணாம், எல்லா பேரையும் காமிக்க முடியல. தவமின்றி கிடைத்த வரம் அப்படின்னாலே குழந்தைங்க தான், முக்கியமாக நம்ம எழில் குட்டி. சரி ஓகே, குழந்தைங்கள காமிக்காமல் நம்ம ஸ்டோரி மூவ் ஆகிடுச்சு. காரணம் வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக் முடிக்கணுங்கிறதுக்காக தான். சரி ஓகே, முடிச்சாச்சு ஃப்ளாஷ்பேக்கு. இனி வந்து குழந்தைங்க வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்கிறது தான் முக்கியமாக நினச்சேன். இன்னைக்கும் வந்துட்டு எல்லா பேரையும் காமிக்க முடியல. அன்னைக்கு முடிச்ச அதே சுச்சுவேஷனோட தான் போயிட்டு இருக்கு கதை. லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். இது எப்படி வெடிக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாருங்க. சரி ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. டிகேவி முன்பு மாதிரி வியூஸ் போகிறதில்ல, ஏன்னு வந்துட்டு தெரியல. நான் வீடியோ லேட்டாக போடுறதுனால நினைக்கிறேன். அப்புறம் கேவிஎன் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு நான் என்ன வீடியோ எடுத்து போடுவேன்னு எனக்கே ஒரு யோசனை இல்லை. ஸோ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீடியோ வரும் கேவிஎன், ஓகேவா? டைம் அதிகமாகவே போடுறேன். வேறு ஏதாவது சக்ஸஸ்ன்னு இருந்தால் சொல்லிடுங்க கமெண்ட்.